அஸ்யூரில் ஒரு சர்வரை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அஸ்யூரில் சர்வரை இப்போது ஏடபிள்யூஎஸில் EC2 இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் அஸ்யூரில் அதை வெர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம். ஸோ நார்மலாக வெர்ச்சுவல் மிஷின் ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீன் என்னுடைய மவுஸை பாருங்கள். இங்கே வெர்ச்சுவல் மிஷின் இங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜ் அப்படியே உங்களுக்கு தெரியலனா இங்கே சர்ச்சில் போயிட்டு வெர்ச்சுவல் மிஷின் டைப் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போது இதை கிளிக் பண்ண உடனே சேம் இதே பேஜ் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ என்னென்னா நம்ம ஒரு சர்வரை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன சர்வர்னால் உபுண்டோ சர்வரை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே நம்ம க்ரியேட் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை இங்கே போயிட்டு நம்ம க்ரியேட் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ இங்கே க்ரியேட் கொடுக்கும்போது 3 ஆப்ஷன் காட்டும். ஃபஸ்ட் ஆப்ஷன் லோ டிராஃபிக். இது லோ வெர்ச்சுவல் மிஷினை நம்ம ப்ராக்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவே ஹை ஸ்பெசிஃபிக் வேல்யூமில் வாங்கிக்கலாம், ஹைப்ரிட் ஆப்ஷனும் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வெர்ச்சுவல் மிஷினில் தான் போக போகிறோம். ஸோ வெர்ச்சுவல் மிஷின் உள்ளே வந்துட்டாலே பேசிக் டிஸ்க்கு நெட்வொர்க்கு மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் அட்வான்ஸ்டு டேகு ரிவ்யூ அண்டு க்ரியேட். ஸோ இது இந்த 5 ஸ்டெப்பும் இந்த ஒரே பேஜ்லேயே நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ அதனால் அந்த பேஜுக்கு இண்டிவிஜுவலாக போக தேவையில்லை. ஸோ நான் ஒரு ஆப்ஷனாக சொல்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் மீன்ஸ் இது சப்ஸ்கிரிப்ஷனாக என்னென்னா இப்போ ஏடபிள்யூஎஸில் நம்ம லாகின் பண்ணி வச்சுப்போம். ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஒரு மிஷினை EC2 இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் அதே தான். அஸ்யூரில் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்மளால் ஒரு சர்வரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அஸ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1 இல்லைன்னா நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ரிசோர்ஸஸ் குரூப்னால் ஒன்றும் இல்லைங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்மக்கிட்ட ஒரு வெர்ச்சுவல் மிஷினில் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு நிறைய ரிசோர்ஸஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்துக்கலாம், இல்லை புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால நான் இதையே எடுத்துக்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்னால் ஒன்றும் இல்லைங்க. இன்ஸ்டன்ஸ் டைப்னால் நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா அந்த லேப்டாப் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய ப்ரைஸ் அண்ட் தென் அதனுடைய CPU, ரேமு, டிஸ்க்கு இது எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கி சேம் அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். வெர்ச்சுவல் மிஷின் நேம். இப்போது இந்த சர்வருடைய நேம், அதாவது இந்த டிஸ்பிளேயில் இந்த சர்வருடைய நேம் என்னன்னு நம்மளுக்கு ஷோ பண்ணணும். ஸோ இப்போ நம்ம உபுண்டோ தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ உபுண்டோ இந்த ஓஎஸே நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஓஎஸ் நேம் கொடுத்துக்கலாம். ரீஜியன்னா நீங்கள் எந்த ரீஜியனில் இந்த சர்வீஸை வாங்க போகிறீங்க. ஸோ அது நிறைய ரீஜன் லாட் ஆஃப் ரீஜியன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ரீஜியன் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு US ரீஜியன்லேயே வெஸ்ட் யூஎஸ்ன்னு அந்த ரீஜியனே கொடுக்குறேன். அவைலபிலிட்டி ஆப்ஷன். இப்போது இந்த சர்வரு வேறு எங்கெல்லாம் வேணும், ஃபிசிக்கலாக செப்பரேட்டாக எங்கெல்லாம் வேணும் அந்தமாரி. இப்போது நீங்கள் யூஎஸில் வாங்குறீங்க, இது இப்போ உங்களுக்கு சவுத்தில் வேணும்னா இங்கே இந்த அவைலபிலிட்டி ஜோனை கிளிக் பண்ணிங்கன்னா சவுத்துலேயும் கிடைக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்னா நம்ம இப்போ ஜஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடென்சி ரெக்வயர்டு. ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு செக்யூரிட்டி டைப்னால் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது. இந்த வெர்ச்சுவல் மிஷினுடைய கான்ஃபிகரேஷன், அதாவது போர்ட் மூலிமா நம்மளாம் ஒரு சில கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஸோ அதை அந்த இதில் ட்ரஸ்ட் லான்ச் வெர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியல் வெர்ச்சுவல் மிஷின். ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டே போதும். நெக்ஸ்ட்டு சொன்னேன்ல கைஸ், என்ன ஓஎஸ். ஸோ ஓஎஸ் இங்கே இமேஜின் தான் சொல்லுவாங்க. ஸோ உபுண்டோ ஓஎஸ் நார்மலாக நம்ம உபுண்டோ தான். ஸோ உபுண்டோ ஓஎஸில் 20.4 உங்களுக்கு என்ன ஓஎஸ் வெர்ஷன் தேவையோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வெர்ச்சுவல் மிஷின் ஆர்கிடெக்சர். உங்கள் மிஷின் 64 ARM 64 ப்ராசஸில் வேணுமா, இல்லை 64. நான் இப்போ 64லேயே கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சைஸ் சொன்னேன்ல சேம். இப்போது CPU எத்தனை, டிஸ்க்கு எத்தனை அதெல்லாம் சூஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு நிறைய
ரிசோர்ஸஸ் இருக்குது. நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிக்ஸ்க்கு ஃப்ரீயான காஸ்ட் இல்லாமல் லோ காஸ்ட்டில் ஒரு மிஷின் தான் வாங்க போகிறோம். ஸோ அந்த மிஷினை போயிட்டு எப்பயுமே பி சீரீஸில் தான் ஃப்ரீ மிஷின் தருவாங்க. ஐடியல் ஃபார் ஒர்க் லோட், do not need continuous CPU performance. ஸோ இதை ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட் வெயிட். இது நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகும், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, விர்ச்சுவல் மிஷின் சைஸ், டைப், CPU, RAM, டிஸ்க்கு, மேக்ஸிமம் ஆப்ஸ், லோக்கல் ஸ்டோரேஜ் வேணுமா வேணாமா, ப்ரீமியம் டிஸ்க்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் காஸ்ட் 5 month. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் 5. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா B2 இந்த சைஸு தான் நம்மளுக்கு இப்போ ஃப்ரீ சர்வீஸ் எலிஜிபிள். ஆனால் இதுக்கும் நம்ம காஸ்ட்டு பே பண்ணணும். ஏன் ஃப்ரீனா, பர் மந்த்துக்கு $6 மட்டும்தான். $6 $1 100 ஸோ ஒரு மந்த்துக்கு $600 நம்ம பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு சைஸும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட். இப்போது நீங்கள் இந்த சர்வரை வாங்குறீங்க, எது மூலிமா லாகின் பண்ண போகிறீங்க, SSH பப்ளிக் கீயா இல்லை பாஸ்வேர்டு மூலிமா. இப்போ நம்ம டிஃபால்ட்டாகவே பாஸ்வேர்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எப்படி SSH பப்ளிக் கீ மூலிமா ஆக்சஸ் பண்ணணும். ஸோ யூசர் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். யூசர் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் நேம் வந்து ஹரின்னு கொடுத்துட்டு, பாஸ்வேர்டு வந்து அப்பர் கேஸ் 1 லோயர் கேஸில் 1. ஸோ 12 டிஜிட்டில் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதில் அப்பர் கேஸ் வரணும், லோயர் கேஸும் வரணும். ஸோ ஹரி 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா கைஸ்? ஸோ சேம் ஹரி 1 2 3 6 5 6 7 8 9. ஓகே கைஸ், பாஸ்வேர்டு கொடுக்கும். ஸோ இன்பாண்ட் ரூல்ஸ். இது இன்பாண்ட் ரூல்ஸ் மீன்ஸ் ஒரு சர்வீஸுக்கும் போர்ட் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே SSH மூலிமா கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு 22 போர்ட், அந்தமாரி HDB, ஸோ HTTP HTTPS இந்த போர்ட்லாம் போனோமா, ஸோ நம்ம அலோ செலக்டட் போர்ட் இந்த போர்ட்டு மட்டும் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு சர்வர் கிரியேட் ஆகிடும். இப்போது வியூ டு ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட். ஸோ என்னென்னா நம்ம கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் கரெக்டானு கேதர் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் நேம் என்ன எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரே கொடுக்கணும். ஏன் கொடுக்கணுன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்கோசரம் கொடுக்குறோம். ஸோ நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் எல்லாம் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வர் நம்மளுக்கு இப்போ க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், இனிஷியலேஷன் டெப்ளாய்மெண்ட், இனிஷியலேஷன் டெம்ப்ளேட், டெப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸஸ் குரூப், சப்மிட்டிங் டெம்போ, ஸோ டெப்ளாய்மெண்ட் இன் ப்ராசஸிங். ஸோ நம்மளுக்கு ஒரு சர்வர் வந்து இப்போது ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஸோ இப்போது சர்வருடைய ஸ்டேட்டஸ் க்ரியேட்டட் அண்ட் தென் பப்ளிக் IP வந்துடுச்சு. ஸோ இந்த சர்வருடைய டீட்டெயில்ஸை நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா, இங்கேயும் மேலே வெர்ச்சுவல் மிஷின் டைப் பண்ணால் ஷோ பண்ணும். இல்லைனா இங்கே வெர்ச்சுவல் மிஷின் இருக்கா கைஸ். ஸோ வெர்ச்சுவல் மிஷினில் பாஸ்வேர்டு ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, ஹரி 1 2 3 9 வரைக்கும் கொடுக்கும். ஸோ யூசர் நேம் ஹரி. ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்னெல்லாம் ஷோ ஆகுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சைஸு, இது எல்லாமே நம்மளுடைய நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் தான். இப்போது இங்கே தான் நீங்கள் பாருங்கள், பப்ளிக் ஐபி இது பப்ளிக் ஐபி, ப்ரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன, நான் அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போது நான் லாகின் வந்து 3 விதத்தில் லாகின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கமாண்ட் ஷெல்லை எப்படி லாகின் பண்ண போகிறோம், பவர் ஷெல்லை எப்படி லாகின் பண்ண போகிறோம், உபுண்டோவில் எப்படி லாகின் பண்ண போகிறோம்.
ஏன் இது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன்னா மூணுமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். ஓகேவா கைஸ்? ஸோ ஃபஸ்ட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போது இங்கே பாருங்க கைஸ், SSH இங்கே வந்து யூசரோடைய நேம் என்ன கொடுத்தோம், ஹரி அட்டு, அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன ஐபி அட்ரஸ், இதுதான் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே ஷோ பண்ணால் பப்ளிக் ஐபி. ஸோ பாருங்க, ரிமோட் ஆக்சஸ் கமாண்டு மூலிமா எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து SSH, அதுக்கப்புறம் யூசர் நேம் ஐபி அட்ரஸ். இப்போது என்ட்ரு கொடுத்தா ஜஸ்ட்டு அது வந்து கேதர் பண்ணும் ஆத்தென்டிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கண்டினியூ கனெக்டிங். ஸோ கனெக்டிங் வந்து எஸ், நோ, ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இப்போ எஸ்ஸு கொடுக்கும். எஸ்ஸு கொடுத்தா வார்னிங் பர்மனெண்ட்லி ஆடட் பை லிஸ்டிங் த worst. ஸோ ஹரி. இப்போ பாஸ்வேர்டு கேட்கு. பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம், ஹரி 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்து என்ட்ரு கொடுப்போம். ஃபஸ்ட்டு டைம் என்ட்ரு கொடுக்கும்போது நம்மளுடைய சிஸ்டம் இங்கே பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. இப்போ லாகின் ஆனது நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, who am I கொடுத்தோமா. ஸோ who am I கொடுத்தா, சாரி இங்கே நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரியாக நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ இதனுடைய ஐபி அட்ரஸ் எப்படி பார்க்கலாம், host நேம் -i கொடுத்தா இதுதான் இதனுடைய டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ வந்து நான் கமாண்ட் ஷெல்லில் எப்படி லாகின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுவே நம்ம வந்து இப்போது பவர் ஷெல்லில் எப்படி லாகின் பண்ண போகிறோம். பவர் ஷெல்லையும் சேம் தான். இங்கே பாருங்க, இந்த கமாண்டை தான் பவர் ஷெல்லி நான் அப்படியே டிட்டோவாக நம்ம கொடுக்க போகிறோம். என்ன கமாண்டு, SSH ஹரி, இதே கமாண்டு தான். கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. பவர் ஷெல்லு அண்ட் தென் உபுண்டோ கமாண்ட் ஷெல் எல்லாமே சேம் தான். ஸோ இதை எடுத்து அப்படியே நான் இங்கே கொடுத்தேன்னா சேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ என்ன கொடுத்தேன், ஹரி 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்தா ஸோ இங்கேயும் பாருங்கள் சேம் அதே தான் கனெக்ட் ஆகிடுச்சா. இப்போது இங்கே போஸ்ட் நேம் -i சாரி நான் கொஞ்சம் சேமா. இப்போது ஐபி கான்ஃபிக் இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று உபுண்டோவில் லாகின் பண்ண சொல்லி எப்படின்னு சொன்னேன்ல. ஸோ சேம் உபுண்டோ OSலையும் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். ஒரே கமாண்டு தான், SSH யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஓகேவா கைஸ்? ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ். ஸோ அதே கமாண்டு தான் இங்கேயும் ப்ராசஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் எஸ்ஸு ஹரி 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்து என்ட்ரு அடித்தா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 3 OSல எப்படி உங்களுக்கு 3 டெர்மினலில் எப்படி கனெக்ட் பண்ணேன்னு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த சர்வரை எப்படி டெலீட் பண்ணலான்னா நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இங்கே இதோ இருக்குது பார்த்தீங்களா டெலீட். ஸோ இந்த டெலீட் கொடுத்தா இந்த சர்வர் இப்போ டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டெலீட் இப்போ நம்ம சர்வருக்குள்ளே வந்து இங்கே டெலீட் ஆப்ஷன் காட்டும். இதுவே ஒரு வெர்ச்சுவல் மிஷினில் இங்கிருந்தே எப்படி டெலீட் பண்ணலான்னா, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இங்கே 3 டாட் இருக்கா, இங்கே வந்து டெலீட் கொடுத்தா
ஸோ இது டெலீட் பண்ண போகிறீங்களா கன்ஃபார்ம் கேட்கும். டெலீட், கண்டினியூ. ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூட்டிங் டெலீட் கமாண்ட் ஆன் ஒன் செலக்டட் ஐட்டம். ஸோ சக்சீடு, ஃபெயில்டு, 0, கேன்சல். ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸிக்யூட் டெலீட் சக்சீடு 1. ஸோ இங்கே போயிடுச்சு. ஸோ காய்ஸ் இவ்வளோ தான் காய்ஸ், ஒரு சர்வரை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த சர்வரை எப்படி நம்ம ஒரு ஹோஸ்டிங் பண்ணலான்னு சொல்லி கொடுக்குறேன்.